ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 3 பல் பூண்டை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். சின்ன துண்டாக 3 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயை சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, பட்டை, அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, 2 பெரிய வெங்காயத்தில் நீள்வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிறணும். இப்போ பாருங்கள், நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற கேரட்டையும் பச்சை பட்டாணியையும் இதில் சேர்த்துக்கிறலாம். இதோட கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கிறலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லித்தழையை தூவி இறக்கிடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே சூப்பரான ஒரு குருமா ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, சூடான சாதம் எல்லாத்துக்குமே பக்காவான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.